ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி இன்ஸ்டாலேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து பைப் லைன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பைப் லைனு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கன்சல்ட் பண்ணி பைப் லைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இப்போ அதில் ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் அவுட்டோர் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்தோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கம் பண்ணுறது எப்படின்னு நிறையா டெக்னீஷியன்ஸு கஸ்டமர்ஸும் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே. அதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. நான் சைட்டில் இருக்கும்போது மட்டும் கால் எடுக்க முடியாது. அதே டைம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வு வந்து நம்ம செக்ஷன் லைனில், அதாவது கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் செக்ஷன் லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வால்வை ஒரு எண்டை வந்து கேஜியில் கொடுத்துட்றோம். இப்போ கேஜிலேருந்து இன்னொரு லைனை எடுத்து வேக்கம் பம்பில் கொடுக்குறோம். இப்போ வேக்கம் பம்பில் கொடுத்துட்டு நம்ம இப்போது வேக்கம் பம்பை ஆன் பண்ணிவிட்டு கேஜியை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக இல்லை இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 0லேருந்து மைனஸில் போகும். -1 2 3 போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 or 15 மினிட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து -15லேருந்து 30க்குள்ளே 29 30க்குள்ளே இருக்கணும் வேக்கம். பார்த்துக்குங்க. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 1 hour ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் ஹோல்டு பண்ணி செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் வேக்கம் லீக்கேஜ் எதுவும் இருக்குன்னா மறுபடியும் நார்மலாக உங்களுக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம இதில் லீக் எதுவும் இருக்குது அப்படிங்கும்போது லீக் எங்கே இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி அரெஸ்ட் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் வேக்கம் பண்ணி நியூ ஏசியில், இப்போ ஓல்டு ஏசியில் வேக்கம் பண்ணுறது கம்பல்சரி. இப்போ நியூ ஏசி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பைப் லைனில் உள்ள மாய்ஸ்டரை உள்ள டெஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காண்டியே வேக்கம் மெயினாக போடுறது. இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா RU மாடலு. இது 1 ton பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காம்பேக்டாக இருக்கும். சின்ன யூனிட் தான் இது, ரூம் சின்னது தான். அதனால் கஸ்டமர் இது போதும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது 1.5 ton. அது வந்து 1/2 inch 1/4 inch வந்துருந்தது பைப் லைனு. இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம இந்த 3/8 வரும் நம்ம ஏசியில். இந்த ஏசியில் மட்டும் 1 tonல இது நம்ம 3/8 வந்து அந்த 1/2 inch வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணோம். ஃப்ரேசிங் பண்ணிவிட்டு திரும்ப இன்டோர் ஆல்ட்ரு பண்ணி அதே மாதிரி அவுட்டோர் ரெண்டையுமே ஆல்ட்ரு பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வந்து இங்கே கேஸ் ஓப்பன் பண்ணையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெஷர் வந்து ஐடியல் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஐடியல் ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷர், ரன்னிங் ப்ரெஷர் நான் ரெண்டுமே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோவை போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். இது வந்து 32 கேஸ்னால உங்களுக்கு வந்து ஐடியல் ப்ரெஷர் வந்து 250க்கு மேலே இருக்கும். ஃபுல் ப்ரெஷர் காட்டும் உங்களுக்கு. இதே ரன்னிங் ப்ரெஷர் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 130 140 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 32 R32 கேஸில் இந்த ப்ரெஷர் தான் இருக்கணும், நார்மல் ப்ரெஷர். இது ரன்னிங் ப்ரெஷரு. இதே இது 22 நம்ம ஓல்டு டைப் ஏசிலாம் 22 கேஸ் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஏசியெல்லாம் ஒரு சில கேஸ் சார்ஜிங் பண்ணோம் அப்படின்னா அதில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியல் வந்து 150 கிட்டே இருக்கும். ரன்னிங் ப்ரெஷர் வந்து ஒரு 60 70 இருக்கும். அதான் நார்மல் ரன்னிங் ப்ரெஷரு. நீங்கள் அதே போல் நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு இது இன்வெர்டர் ஏசினால கம்ப்ரஸர் வந்து ஸ்பீடு வேரியண்ட் ஆகும். மெயினாக இப்போ வர ஏசி எல்லாமே இன்வெர்டர் ஏசினால மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பீடு வேரியண்ட் ஆகும். அதனால் கேஸ் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு சடனாக காட்டிடாது. ஒன்று அதிகமாக ஏறும், ப்ரெஷர் அதிகமாக ஏறிட்டு திரும்ப சடனாக உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈவனாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்காது ப்ரெஷரு. ஒரு மீடியம் லோடு ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏசி ரன் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்டாக காட்டும். அதே இப்போ ரன்னிங்கில் இருக்க இப்போ ஒரு 1/2 hour 1 hour கண்டினியூஸாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போயெல்லாம் கேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வோல்டேஜ் காட்டும். இதுதான் வந்து நம்ம வேக்கம் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. மெயினாக நம்ம புது ஏசி எல்லாத்துலேயுமே சொல்கிறது வேக்கம் பண்ணுறது. சப்போஸ் சில கஸ்டமர் சில டெக்னீஷியன்ஸ் வந்து வேக்கம் பண்ணாமல் செல்ஃப் வேக்கம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா பெஸ்ட்டு. இல்லாட்டியும் போது நமக்கு ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் வரும். கேஸ் வந்து அப்நார்மலாக மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும். இதே இது ஓல்டு பைப் லைனு கன்சீல்டு பைப் லைன்னா மெயினாக இப்போ நைட்ரஜன் கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நைட்ரஜனை கண்டிப்பாக வேக்கம் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ரிலீஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு இதில் நாங்கள் நீட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் உங்களுக்கு வேக்கம் ப்ரெஷரு, ரன்னிங் ப்ரெஷரு, ஐடியல் ப்ரெஷரு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான். தெரிஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.